நலன் தோழிகளா எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க. வெரி குட். நீ எல்லாம் பண்ணுவீங்கன்னு என்ன ஒரு நம்பிக்கையில் நான் வீடியோ போடுறேன். கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. கல்லங்காய் கூட்டு பார்க்கலாங்களா? பாசிப்பருப்பு இதில் போட்டிருக்கேன். மண் சட்டியில் கொஞ்சம் பாசிப்பருப்பு போட்டிருக்கேன். இதில் மஞ்சத்தூள் போடுறேன். பாசிப்பருப்பை வந்து அளவாக திட்டமாக தான் வேக வைக்கணும். உங்களுக்கு பாசிப்பருப்பை ரொம்ப கொலையெல்லாம் வேக வச்சிடலாம். இந்த மாதிரி சட்டியில் போட்டு வேக வச்சிங்கன்னா திட்டமாக கணக்காக வந்து நம்ம எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். கடலைப்பருப்பு போட்டிங்கன்னா கூட்டுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். கடலைப்பருப்பு மட்டும் போட்டு வைப்பாங்க. ஆனால் நம்ம வந்து பாசிப்பருப்பு கூட போடும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது கடலைப்பருப்பு, இது கடலைப்பருப்பு. இதை வந்து நம்ம இது அவ்வளோ சீக்கிரம் வேகாது, வேகிறது டைம் எடுக்கும். அப்போ நீங்கள் இதை என்ன பண்ணணும், குக்கரில் போட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. கொள்ளங்காயை இந்த மாதிரி தோலை மேலே சீவிக்கிங்க, அப்படியே போடாதீங்க. நல்லா அப்படி சீவிக்கிங்க. ஒரே சீராக இந்த மாதிரி நறுக்கி பழகிக்கிங்க. இந்த மாதிரி நறுக்கி போட்டிங்கன்னா தான் ஒரு காயெல்லாம் வேகிறது நல்லா வேகும். ட்ரிக் சொல்கிறேன் பாருங்கள். கொள்ளங்காயை நறுக்கிட்டிங்களா, உப்பு போட்டுக்குங்க. ரொம்ப வேணாம், கொஞ்சமாக போட்டுக்குங்க. போட்டு நல்லா அப்படி குலுக்கி விட்டுக்குங்க. இப்படி சமைக்கிறதுக்கு முன்னாடி கட் பண்ணி ஒரு 1/4 மணி நேரம் இப்படி குலுக்கி விட்டு 10 நிமிஷம் இருந்தால் கூட போதுங்க. பாருங்கள், ஒரு டைட்டான ஒரு உள்ள அமுத்துறது இப்படி ஒரு அமுத்தி இப்படி வச்சுருங்க. இது வந்து உங்களுக்கு தண்ணி விடும். இது உப்பு போட்டு குலுக்கி இப்படி அமுத்தி வச்சுருக்கனால தண்ணி விடும். இதை எடுத்து நம்ம இப்படி வடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா அந்த ஸ்மெல் வராது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொள்ளங்காய் எண்ணெய் வடிச்சுக்கணும். இப்படி எண்ணெய் ஊற்றிக்குங்க, கடுகு போட்டுக்குங்க. வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு போட்டிருக்கேன். வேணா சாம்பார் தூள் வேணால் கொஞ்சம் போட்டுக்கலாங்க, காரம் பத்தலைன்னா. பாருங்கள், தக்காளி வந்து அதிகமாக போடாதீங்க. அடுத்து புடலங்காய் போடுறோம். புடலங்காய் போட்டு கொஞ்சம் நேரம் வதங்கட்டுங்க. காய் பொரியலுக்கு வணக்கிற மாதிரி வணக்கிக்கிங்க. அப்போ தான் அந்த கூட்டில் வரும்போது டேஸ்ட் வரும் உங்களுக்கு. பாசிப்பருப்பை காட்டினால வேக வச்ச பாசிப்பருப்பு பாருங்கள், திட்டமாக வெந்திருக்கு. இது வந்து கடலைப்பருப்பு வேக வச்சோம். அதை வந்து நீங்கள் கொஞ்சம் லைட்டாக மேஷ் பண்ணிக்கிங்க. கடலைப்பருப்பை அதையும் ஊற்றிக்கிறோம். நம்ம காயை வதக்கி விட்டுருந்தோம்ல, அந்த காயையும் உள்ளே ஊற்றுறோம் பருப்புக்குள்ளார. உப்பு போட்டுக்குங்க தேவைக்கு. முடிஞ்ச வரைக்குங்க மண் சட்டி, இரும்பு சட்டி அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கங்க. குழந்தைகளை வச்சுக்கிட்டு தான் ஒரு வீடியோ எடுக்கிறோம்ங்க, அதுகளையும் கவனிக்கணும் நாங்கங்க. பாருங்கள் சேட்டையை பாருங்கள், எப்படி இழுத்துக்கிட்டு திறந்துக்கிட்டு இருக்காரு பார்த்தீங்களா? இவரையும் காட்டணும், இவரையும் பார்த்துக்கணும். நாங்கள் அடுப்புலையும் பார்க்கணும். உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அவ்வளோ வச்சுக்கோங்க. தண்ணியாட்ட வேணாலும் தண்ணியாட்ட வச்சுக்கோங்க. இது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். மண்சட்டியில் நீங்கள் இறக்குனீங்கனாலும் 5 நிமிஷத்துக்கு கொதிச்சுக்கிட்டே தான் இருக்குங்க.